மலையகத்தின் அடிப்படை சில பிரச்சனைகளை பற்றிய விடயங்களை பார்ப்போம். குறிப்பாக இந்த கல்வி கலாசார ஆசிரியர்களுடைய நியமனம் பற்றி அதில் இருக்கின்ற விடயங்கள் பற்றி குறிப்பிடும். நல்ல விஷயம். கல்வி கலாசாரையிலிருந்து வெளியேறிய ஆசிரியக்கூடிய நியமனங்கள் வழங்கப்பட்ட போது நான் மாகாண கல்வி அமைச்சராக இருந்த வகையில் எனக்கு தெரியும், கல்வி கலாசாலைகள் அனைத்தும் தேசிய அரசாங்கத்தின் கீழ் இருக்கின்றன. ஆக தேசிய கல்வி அமைச்சில் தான் இந்த தேசிய கல்வி அமைச்சர் லைன் மினிஸ்ட்ரி கல்வி அமைச்சில் தான் கல்வி கலாசாலைக்குள்ள படிப்பாளர்கள் இருக்கின்றார்கள். ஆக எப்போதுமே ஒரு ப்ரொசீடியர் மினிமம் ஒன்று இருக்குது. காலேஜ் ஆஃப் எஜுகேஷனில் இருந்து டீச்சர்ஸ் அவுட் ஆகுவதற்கு முன்பதாக 1 மாத காலத்துக்கு முன்பதாகவே மத்திய அரசாங்கத்தினுடைய கல்வி அமைச்சர் அதிகாரிகள் மாகாணத்துக்கு கடிதம் மூலமாக தெரிவிக்க வேண்டும். அங்கு பாடசாலைக்குள்ள வெற்றிடங்கள் சப்ஜெக்ட் வைஸ் எந்தெந்த பாடத்துக்கு எவ்வளோ வெற்றிடங்கள் இருக்குது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதனை வைத்துக்கொண்டு தான் இந்த கல்வி கலாசாலையிலிருந்து வெளிவரும் ஆசிரியர்களை அந்தந்த மாவட்டத்திற்கு இருக்கின்ற வெற்றிடத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்களை நிறைவு செய்துவிட்டு அந்த சப்ஜெக்டுக்கு ஏற்ற வகையில் 10 அடுத்தா இன்னொரு இடத்துலேருந்து எடுத்து போடுவாங்க. அங்கேயும் கூடுதலாக இருந்துச்சு சொல்லணும். இதுதான் உண்மை. அப்போ இந்த கடந்த காலங்களில் கொடுத்த இதில் இங்கே உவா மாகாணத்தில் மட்டுமல்ல ஏனைய மாகாணத்திலையும் கூட தான் தோண்டித்தனமாக இந்த நியமனம் வழங்கப்பட்டிருக்கின்றது என்பதை நாங்கள் அறிந்திருந்தோம். அதே நேரத்தில் உவா மாகாணத்தில் குறிப்பாக சொல்லும்போது ஒரு வெற்றிடம் கூட கிடையாது என்று சொல்லி உவா மாகாணத்தில் இருந்த அனைவரையும் தேசிய பாடசாலை தவிர சரஸ்வதி தமிழ் தேசிய பாடசாலையும் பசை தமிழ் தேசிய பாடசாலைக்கும் அங்கே 6 பேர் போல் அங்கே வழங்கப்பட்டது. 13 பேர் ஒரு இடத்துல 6 1 இடத்துல 7. ஏனைய அனைவருமே ரத்னபுரி ரக்வானை அந்த பிரதேசங்களுக்கு போட்டது. சில பாடசாலைகள் வந்து ஆரம்ப பாடசாலைகள், அதில் அவர்களுக்குரிய சப்ஜெக்ட்ஸ் கூட அங்கே இருக்கிற போடப்பட்டிருந்தது. ஆனால் இப்போ ஆலியிலேருந்து ஒரு ஆசிரியர் போகும்போது அவரோட வீட்டு பக்கத்தில் உள்ள பாடசாலையில் ஆலிய தமிழ் அந்த வெற்றிடம் இருக்குது அந்த பாடத்துக்கு அங்கே கொடுக்காங்க. என்னென்னு சொல்லி இன்றைக்கி முழு நாளும் நான் கல்வி அமைச்சர் தான் இருந்தேன். இது சம்மந்தமாக அறிவதற்கு முழு நாளும் கல்வி அமைச்சரை போய் அமர்ந்து பணி செயலாளர் அனுப்பிச்சி வச்சு பார்க்கும்போது உவா மாகாணத்திற்கு இவர் அனுப்பிய கடிதத்துக்கு அங்கே வந்திருக்க பதில் ஒரு வெற்றிடம் கூட இல்லை. காரணம் உவா மாகாணத்தை சிங்கள கல்வி அமைச்சு தனியாக இருக்கின்றது, முதலமைச்சருக்கு தமிழ் கல்வி அமைச்சோடு துண்டாக இருக்கின்றது. இந்த தமிழ் கல்வி அமைச்சருடைய செயலாளருக்கு இந்த சுற்றுநிருபம் செல்லவில்லை. அவருக்கு தான் தெரியும் தமிழ் பாடசாலை எங்கே வாக்களிச்சிருக்குன்னு சொல்லி. அது தெரிய போகப்பட்டிருந்தது இந்த முதலமைச்சருடைய செயலாளர். அவர் அங்கிருந்து முறையாக அந்த பெண்மணி இங்கே எந்த வெற்றியும் கிடையாது. அப்போ அங்கே இருக்கின்ற அனைத்து 80 சொச்சமானமான ஆசிரியர்களையும் அவர்கள் ரத்னபுரிக்கு ஏனைய பிரதேசங்களுக்கு காலிக்கு கூட நியமித்துவிட்டார்கள். கடைசி நியமனம் வரும்போது பாரிய ஒரு பிரச்சனைக்கு மத்தியில் இன்றைக்கு உவமான தமிழ் கல்வி அமைச்சு மூலமாக என்னுடைய ஒத்துழைத்தார்கள். போய் அங்கே நின்று முழுமையாக செயற்பட்ட போது இன்று அவர்கள் கல்வி அமைச்சரை கூறுகின்றார்கள், தேர்தல் ஆணையாளர் ஒரு சுற்றுநிருபம் அனுப்பியிருக்கின்றார், யாரும் எங்கேயும் இடமாற்றம் செய்ய முடியாது. அது இடமாற்றம் என்று கேட்கவில்லை. இங்கே இடமாற்றம் இல்லை, இங்கே மனமாற்றம் தான் தேவை. தவறு அனைத்தும் உங்களுடையது. நீங்கள் சரியாக அறியாமல் புரியாமல் ஆனா பெண்ணா எந்த பாடத்திற்கு எந்த பாடசாலைக்கு செல்ல வேண்டும் தெரியாமல் தாண்டோன்தனமாக செயற்பட்ட அதிகாரியை விசாரணைக்கு உட்படுத்துங்கள். ஏற்கனவே நாங்கள் 7 நாள் கூடுதலாக கேட்டுக்கிறோம். இப்போ வெள்ளிக்கிழமை இறுதி நாள், வெள்ளிக்கிழமை இன்னும் 7 நாள் கூட கேட்டிருக்கேன் அவங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு. அந்த போஸ்ட் பண்ண அவங்க இடம் தான் போல அவங்க இது கல்வி கலாசாரம் வந்தவர்களுக்கும் புதிய நியமனுக்கு நான் பாரி வித்தியாசம் இருக்குன்று இன்றைக்கு முழுமையான என்னுடைய சார்பான தரப்புகள் அனைத்தையும் நான் கல்வி அமைச்சர் செயலாளருக்கு தெரிவித்துக்கின்றேன். நாளை உத்துவம் பதில் தருவதாக சொல்லியிருக்கின்றார்கள். விசேடமாக உவா மாகாணத்தினுடைய இது முழுமையாக பாதிக்கப்பட்டதன் காரணத்தினால ஒரு ஸ்பெஷல் கேஸாக ஒரு விசேட ஒரு பிரச்சனை அதை ஏற்றுக்கொண்டு நான் இது தேர்தல் ஆணையாளருக்கும் பேசினேன். தேர்தல் ஆணையாளருக்கு தெளிவுபடுத்தினேன். அவர் அதை ஏற்றுக்கொண்டார். அவை தேர்தல் ஆணையாளர் எழுத்து மூலமாக கடிதம் ஒன்று கேட்டுக்கின்றேன். இது வந்து புதிய நியமனம் அல்ல, இது கல்வி அமைச்சருடைய அதிகாரி செய்த தவறின் காரணமாக நடந்த விடயம் என்று அவர் எழுத்து மூலமாக கடிதம் நாளைக்கு தந்தவுடன் மீண்டும் அவர்களை வெள்ளிக்கிழமைக்கு பிறகு மீண்டும் அவர்கள் வீடு பக்கத்தில் இருக்கின்ற பாடசாலைகளில் ஆசைப்பட்டவர்களுக்கு வைக்க கூட செயற்பட்டுருக்கோம். ஆனால் இன்னைக்கு கல்வி அமைச்சர் நான் பார்த்தேன், ஏனைய பிரதேசத்தில் வந்து எல்லாம் பெண் பிள்ளைகள் 75% பெண்கள் தனது ஆசையை நியமனம் கிடைக்க பெறும்போது. ஆகவே தூர பிரதேசங்கள் செய்து வைத்து செயற்படுறதுக்கு மிச்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கும் ஒன்றும் கடை நடக்காது, மாணவர்களுக்கும் விடயங்கள் நடக்காது. ஆகவே 2 பாதிக்கப்படும். அதுக்காக இன்றைக்கி எதிர்வரும் வெள்ளிக்கிழமைக்கு முன்பதாக அதை செய்து தருவதாக உறுதியளித்திருக்கின்றார்கள்.